பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிவோர் அனைவருமே தான் கற்ற கல்வியை, தான் உயர்ந்த உண்மைகளை உணர்ந்ததை மற்றவர்களுக்கு எப்படி போதிப்பது, சொல்லிக் கொடுப்பது என்ற நிலைகளைத்தான் அவர்கள் செயல்படுத்தி சீராக்கி மாணவர்களுக்கு பண்படுத்துகின்றார்கள். அந்த பள்ளியிலே ஆசிரியர் எப்படி செயல்படுத்துகின்றாரோ இதை போன்றுதான் நமது குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்களும் விண்ணின் ஆற்றலை அவர் பருகி அந்த ஆற்றலை தமக்குள் பெருக்கி அதை வைத்து மக்களின் மனங்களை பண்படுத்தும் வழியினை எனக்கு உபதேசித்து அருளினார் என்று ஞானகுரு உணர்த்துகின்றார். அந்த பண்படுத்தும் பருவம் வரும்பொழுது உயர்ந்த ஞானத்தின் வித்தை அவர்களுக்குள் நீ எப்படி ஊன்ற வேண்டும், ஞானத்தை வளர்க்கும் நிலைகளுக்கு அவருடைய எண்ணங்கள் நினைவலைகளை நீ எப்படி கூட்ட வேண்டும், ஞானிகளின் அருள் உணர்வுகளை உள்வனையாக அவர்களுக்குள் எப்படி ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு உணர்த்தினார். அப்படி பதிவு செய்ய வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களை இயக்கும் உயிரான ஈசனை முதலிலே நீ வணங்கு. அவர்களை படைப்பதும், அவர்கள் எண்ணியதை இயக்குவதும், எண்ணியதை உடலாக்குவதும், உடலில் விளைந்ததை எடுத்துச் செல்வதும், விளைந்த உணர்வுகளுக்கொப்ப அடுத்த உடலை உருவாக்குவதும் அந்த உயிர்தான். ஆகவே அந்த உயிரை நீ ஈசனாக வணங்கு. பிறர் வாழ வேண்டும், பிறர் உயர்ந்த நிலை பெற வேண்டும், அந்த மெய்ஞானியுடைய அருள்சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று நீ எண்ணும் பொழுதெல்லாம் அந்த சக்தியை முதலில் நீ பெறக்கூடிய தகுதி பெறுகின்றாய். ஆகவே இந்த ஞானிகளின் உணர்வை நீ பெற்று அவர்கள் அதை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வு கொண்டு உபதேச வாயிலாக ஊழ்வினையாக பதிவு செய். அந்த மெய்ஞானிகளின் உணர்வின் ஆற்றல் அது அவர்களுக்குள் ஆழமாக ஊன்றப்பட்டு அவர்களும் அந்த நினைவலைகளை ஞானிகளுடன் ஒன்றை செய்யும் பொழுது அவர்கள் அதை பெறக்கூடிய தகுதி பெறுகின்றனர். அவ்வாறு பெரும் தகுதியை ஏற்படுத்தி அவர்கள் பெற வேண்டும் என்ற நீ அவர்களை பிரார்த்தனை செய். அவ்வாறு பிரார்த்தனை செய்தால் அந்த உயிருக்குள் உயர்ந்த உணர்வுகள் அபிஷேகமாகின்றது. ஆனால் ஞானகுரு இதுபோன்று பல முறை எண்ணில் அடங்காத முறை இதையெல்லாம் நமக்கு உபதேசித்து அருளி உள்ளார். ஆக மற்றவர்கள் அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் உயிரை கடவுளாக மதித்து, உடலை ஆலயமாக மதித்து, ஈசன் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஆலயம் பரிசுத்த நிலை பெற வேண்டும் என்று, அந்த உயர்ந்த சக்தி அங்கே ஓங்கி வளர வேண்டும் என்று யாரெல்லாம் நாம் எண்ணுகின்றோமோ அவர் பிறர் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது நாம் அந்த உயர்ந்த சக்தி முதலில் பெறுகின்றோம். இதுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஞானகுருவுக்கு அடிக்கடி சொன்ன உணர்வு. அதை நாமும் பின்பற்றி எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி நாம் எண்ணுவோமாக. ஆக அந்த ஒவ்வொரு உயிரும் அந்த உடலை அமைத்து கொண்ட நிலையில் அவர்களது ஆசை அவாவினாலும் அந்த உணர்வின் தன்மை ஆசை பாசம் என்ற நிலையில் எதையெல்லாம் அவர்கள் எண்ணி எடுத்தார்களோ இறக்க உணர்வு கொண்டு அவர்களுக்குள் செயல்படும் பொழுது பெரிதொரு தீய உணர்வுகள் அறியாது உள்புகுந்து விடுகின்றது. அந்த உணர்வுகள் அவர்களுக்குள் ஆன்மாவாக மாறி அந்த ஆன்மாவில் இருந்து சதா அதை அவர்கள் சுவாசிக்கும் பொழுது அவர்கள் உயிரான ஈசனுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அறியாதபடி தீய உணர்வுகளையே அபிஷேகம் செய்கின்றனர். தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த சுடுத நீரை மேலே ஊற்றினால் எப்படியோ, அல்லது மிளகாயை போட்டு நீரை காய்ச்சி அதை நம்மேல் ஊற்றினால் எப்படி எரிகின்றதோ, இதை போல எந்தெந்த பொருள் இருந்தாலும் அதை அரைத்து நீருடன் கலந்து நம் மேலே ஊற்றும் பொழுது நம் உடல் எப்படி எரிகின்றதோ, எப்படி வேதனைப்படுகின்றமோ, இதை போலத்தான் இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நாம் நல்லதை எண்ணி செயல்பட்டாலும் கூட இரக்கம், பண்பு, பாசம் என்ற நிலையில் பெரிதவர்களுக்காக நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் எடுத்த தீமையின் உணர்வுகள் இந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வின் அணுக்களுக்கு எதிர்நிலையாகும் பொழுது இந்த உடலே எரிவது போல இந்த உடலை இயக்கும் உயிரான ஈசனுக்கும் அந்த உணர்வுகள் அங்கே அது சுவாசத்தின் மூலமாக பட்டு அவனுக்கும் எரிச்சல் ஏற்பட்டு உடல் முழுவதும் எரிச்சலாகி நல்ல எண்ணங்களை எண்ண முடியாத நிலையாகி விடுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உடல் அது சிவம், இந்த உடலான சிவனுக்கும் அந்த எரிச்சலை ஊற்றும் நிலையாக அந்த சக்திகளாக அது அப்படி மாறிவிடுகின்றது. ஆகவே அப்படி ஆகாதபடி, அப்படி ஆகக்கூடாது என்பதுதான் குருநாதர் இந்த வழியை எமக்கு காட்டினார். உங்கள் உயிரான ஈசனை மகிழச் செய்ய, உடலான ஈசனுக்கு சிவனுக்கு அமுதை ஊட்ட அந்த குரு காட்டிய அருள்வழிப்படி நீங்கள் எல்லோரும் மகரிஷிகளின் அருள்சக்திகளை பெற வேண்டும். அதை நீங்கள் பெற்று வாழ்க்கையில் அறியாது வந்த தீமைகள் அனைத்தையும் உங்களுக்குள் வாராது நிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உபதேசம். ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே குடும்பம் நலமாக இருக்க வேண்டும், தொழில் நலமாக இருக்க வேண்டும், குழந்தைகள் அனைவரும் கல்வியில் சிறந்த ஞானம் பெற வேண்டும் என்று
இப்படித்தான் நீங்கள் எண்ணி பழக வேண்டும். குருநாதர் காட்டிய வழியில் நாம் சொன்ன கருத்துக்களை நீங்கள் வளர்த்து பழகுதல் வேண்டும். ஏனென்றால் சாமி செய்து கொடுப்பார் என்று எண்ண வேண்டியதில்லை. குரு காட்டிய நிலையில் அந்த அவர் சொன்ன முறைப்படி ஞான வித்தை ஊண்டுகின்றேன். உங்களுக்கெல்லாம் அது வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அவர் ஈசன் வீட்டிற்கக்கூடிய ஆலயம் புனிதம் பெற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். அதைத்தான் நீங்களும் எண்ணுதல் வேண்டும். அவ்வாறு எண்ணினால் அந்த சக்தி உங்களுக்குள் எளிதில் கிடைக்கும். அது அந்த உயர்ந்த ஞானிகளுடைய அருள்சக்திகளை பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது பகைமைகள் அகல்கின்றது. ஒன்று சேர்த்து வாழும் நிலைகள் கல்யாண ராமா என்று மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக வளர்கின்றது. அதே சமயத்தில் யாம் வெளிவிட்ட உயர்ந்த உணர்வுகளை நீங்கள் பாட நிலைகளாக, உபதேச வாயிலாக, ஆடியோ மற்ற நிலைகளை நீங்கள் கேட்டு இந்த உணர்வுகளை நீங்கள் பதிவு செய்து ஓங்கி வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் மற்ற எத்தனை நிலைகள் வந்தாலும் அதை நீங்கள் எண்ண வேண்டியதில்லை. அருளை பெற வேண்டும், இருளை நீக்க வேண்டும், ஞானகுரு காட்டிய வழியில் அருள் சக்திகளை பெறுவேன் என்று யாம் உபதேசித்த உணர்வின் தன்மைகளை நீங்கள் உங்களுக்குள் வாக்காக கொடுப்பதை பயன்படுத்தினாலே உங்களுக்குள் அற்புத நிலைகள் நடக்கும். அதிசயிக்கத்தக்க உயர்ந்த சக்திகளை நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே பெற முடியும். ஆகவே அந்த நிலைகளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஏனென்றால் நாம் தேடி வைத்த எந்த செல்வமும் நம்முடன் வரப்போவதில்லை. இந்த உடலும் நமக்கு சொந்தமில்லை. அதை சொந்தமாக்க வேண்டியது மகர்ஷிகள் ஞானின் உணர்வுகளை அந்த அழியா சொத்தை சேர்த்து வாழ்வதுதான் நம்முடைய எல்லை. இதை நாம் அனைவரும் பெறுவோம். குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடைய அருள் என்றுமே நமக்கு உறுதுணையாக இருக்கும். அது அருளை பெறுவோம், இருளை நீக்குவோம், அருள் வழி வாழ்வோம், அது ஆனந்தம் பெறுவோம். இந்த பிறவியிலால் என்ற நிலை அடைவோம், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவோம், என்றுமே மகரிஷியின் அல்வட்டத்திலே வாழ்வோம் என்று ஞானகுரு இந்த உபதேசத்திலே நமக்கு அருள் வாக்கினை கொடுக்கின்றார்கள்.